ஹலோடா மீஸ் நம்ம அட்மின் பேர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே டைட்டில் தெரியாது. ஸோ நான் தமிழ் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படியே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்டோரி ஏதோ கொஞ்சமாக மைட்டாப்பில் மட்டும் கொஞ்சோண்டு ஸ்டோரி அப்படியே வந்து யோசிச்சதான், ஒரு 2 மினிட்ஸ்குள்ளே யோசிச்சதான். சரி அப்படியே முடிச்சு விட்டலாம், வந்திருக்கே ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண தான். எனக்கு வந்து டைட்டில் எப்படியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்திருக்கும். த்ரோட் பெயின்னு சொன்னியம்மா, இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து தேவையில்லாமல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அது மாதிரி ஃபீவரிஷாக இருந்துச்சுன்னு. அந்த ஃபீவரிஷ் அந்த ஒரு மாதிரி கோல்டாக இருந்தது போனோன்னே ஒரு மாதிரி த்ரோட் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, பேசும்போது உழைச்சிட்டே இருந்துச்சு. நான் பட் என்ன பண்ணிட்டேன், சும்மா விட்டால் சரியாயிடும், சுடு தண்ணி குடித்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஏதோ வலிச்சிட்ருக்கு போல், தேன் சாப்பிட்டா சரியாயிடும், இந்த வேலை மாதிரி தான் ஆகாதுங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேன் சுடு தண்ணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதோ அவங்க 2-3 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாளே வந்து அதான் நம்ம காலையில் வந்து சுடு தண்ணி குடிச்சு தேன் சாப்பிட்டோம்ல, இப்போ சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இன்னும் 2 ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டேன். தேவைதான் அங்கே அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாளே வந்து நல்லா நீ பேசவே கூடாதுடி, என்ன மயத்துக்கு நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சி செம்ம வலி. ஒரு வார்த்தை எடுத்து பேச முடியுதோ அந்த வழி வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டேன். 1 வீக்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் நான் அந்த போஸ்ட்டு போட்டு இப்போ தான் 3 days ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுன்னு எதுக்கு நம்ம வீடியோ போடணும், எல்லாத்தையும் இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக கம்பேக்னு சொல்லிட்டு 1 வீக் அப்புறமா எல்லா வீடியோஸும் வரிசை அப்படியே வந்து மழையாக பொழிஞ்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. நான் அந்த மலைக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பார்த்திங்களா, இப்போ தான் த்ரோட் பெயின் முடிஞ்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நல்லா மழை பெஞ்சா காய்ச்சல் அடிக்கிற நிலமையில் உட்காந்துட்ருக்கேன். அதுலேயும் மழையில் நனைஞ்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளாம் ஸ்ட்ராங் பாடி நம்மளுக்கு, ஸோ நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அதெல்லாம் பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். யாரை பிக்கப் பண்ணுறீங்கன்னா ஸ்டோரியை, ஓகே அப்படியே லைட்டாக ஜிம்மினே பிக்கப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு குட்டியோண்டு இன்ட்ரோ என்னென்னா, இன்ட்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன இன்ட்ரோ சொல்கிறியம்மான்னு கேட்டிங்கன்னா சொன்னால் தான் புரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, 2nd year படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்டி இருக்கா, நேம் வந்து ட்ரூ. ஜிமன் வந்து போலீஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தால் ஒரு இன்ஸ்பெக்டர். ஸ்டேட்டஸ் அதுக்குள்ளே பார்க்கலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் கட்டுறாங்க, நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சு வேண்டாம் வெறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ட்ரூ அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, என்ன என் காலேஜுக்கு போகும்போதும் இதே மூஞ்சோட தான் போகிற, சரி காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போது அதனால தான் இந்த நாய் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்கு, காலேஜ் முடிஞ்சோடனே ஜாலியாக வருவான்னு பார்த்தா காலேஜ் முடிஞ்சாலும் ஏதோ வேண்டாம் வரப்பா தான் வந்துட்டுருக்கு. என்னடியும் எனக்கு இப்போ பிரச்சனை, காலேஜுக்கு போகிறது பிரச்சனையா இல்லை காலேஜ்லேருந்து வரது பிரச்சனையா? எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லடி, எனக்கு ஒரு ஆள் இல்லை, இதுதான் பிரச்சனை. என்னென்னா ஏன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ உங்களை ஒரு மேலேயும் கேட்டு லுக்கு விடுறா. என்ன கன்றாவியான ஆசைடி இது. அப்புறம் நானும் எத்தனை நாள் தான் எனக்கு ஒரு ஆள் வேணும் ஆசைப்படுறது, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, உனக்கே இத்தனைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு அத்தடி இவன் என்ன நம்ம பக்கம் திரும்புற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படியே மண்டே சொல்லிட்டு அது இருந்துட்டு போகுது. அதனால் இப்போ என்ன, உனக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதுவும் இவ்வளோ அழகாக இருக்கான், ஓல்டு ஹேண்ட்ஸம் மேன் மாதிரி இருக்கான். கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், தேங்காச்சு அப்படின்னோடனே இப்படியே அவ்வளோ அழகாக இருக்கணுன்னா போதும் மூடி, எனக்கு பொசசிவ் ஆகுது. அந்த பொசசிவ் எனக்கு குறைச்சது இல்லைப்பா, ஃபஸ்ட் தான் என்கிட்ட நீ பொசசிவ் ஆகிட்டுருப்ப, இப்போவும் ஆவண்டி, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அப்படி பேசிட்டு வரும்போதே முன்னாடி ஒரு மாதிரி போலீஸ் கார்லாம் இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஏதோ நிறையா போலீஸ் காப்ஸ்லாம் அங்கே வேறு நின்றுட்டுருக்காங்களா, என்னடி இது போலீஸ்லாம் இருக்காங்க, ஒருவேளை நம்ம காலேஜில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்துருச்சோ அப்படின்னு சொன்னான்னா ட்ரூ வந்து வேகமாக உங்கள் மண்டல் அடிச்சுட்டு, ஏன் நான் இப்படி வாய வைக்கிற, அடுத்த நாளே செத்து போச்சுன்னா உன்னை தான் பிடிச்சி விசாரிப்பேன், பரவாயில்லையா, இப்போ எதுக்கு நிற்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல போலீஸ்லாம் நிற்கிறாங்கப்பா, ஏதோ பிரச்சனை தள்ளி போவோன்னு கிடையாது, அப்படியே உள்ளே பூந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து 2 காப்ஸ் அப்படியே உங்கள் வழியை மறைச்சிட்டு, மேடம் இங்கே வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு, எங்களால் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க. பட் நான் அந்த சைடு தானே போகணும், இப்போ நீங்கள் சுற்றி போகிறீங்களா, அப்படியே சைடாக போட்டு லெஃப்ட் எடுத்து அது வழியாக சுற்றி போங்கன்னொன்னே, இங்கே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நாங்கள் இந்த சைடு தான் போகணுன்னே, எங்கே இவளுக்கு நமக்கு தெரியாமல் இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துச்சு சொல்லிட்டு ட்ரூ உங்களை மேலேங்கிலையும் பார்க்குறான். உங்களுக்கு என்னென்னா அங்கே என்ன மர்டர் நடந்திருக்கு, ஒரு மாதிரி க்யூரியஸாக டெட் பாடி கிடக்குமா, ரத்தம் கிடக்குமா, அந்த மேட்ரு தான் அவங்களுக்கு. ஸோ பார்த்துருவோண்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க, உள்ளே மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் வந்து உங்களை அப்படியே விட்டுறாரு. நீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போவீங்க, அப்படியே வந்து ரைட் சைடு எடுத்து உள்ளே ஒரு மாதிரி லைக் ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து போலீஸ்லாம் அப்படியே சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தோட்டத்தை தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது. பட்
அந்த சைடு போலீஸ் இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு போலீஸ் மேலே ஷோல்டர் அப்படியே கையை போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரூன்னு நினச்சி தான் கையை போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த நாய் கூடவே தான் சுற்றிட்டு இருக்குமா. கிட்ட இருக்கிறவங்க வேறு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்காமல் ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஹைட்டாக இருக்காங்களா குட்டையாக இருக்காங்களா இது மேட்ரா, நீங்கள் போயிட்டு ஒரு போலீஸ் காப் மேலே அப்படியே வந்து கையை போட்டுட்டு ஆமாம் அப்படி என்ன கொலை தான் இங்கே நடந்திருக்குன்னொன்னா அவங்க ஒரு மாதிரி டெத் கிளாரை விட்டு உங்களை திரும்பி நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பீங்க, ஒரு 159 சென்டிமீட்டர் அதுக்கிட்ட தான் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு வந்து அவங்க அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டு யார் நீ இந்த சைடாக நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னடா இது பொசுக்கிற பையன் வாய்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டாலாக ஐ மீன் கொஞ்சம் குட்டை தான், ஆனால் வந்து டால், உங்களை விட டால், ஓகேவா. ஸோ ஹேண்ட்ஸாகவும் நல்லா மொச்சுக்கு மோச்சி மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு போலீஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கன்னா ஆடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இத்தனை நாள் நான் தேடிட்டு இருந்த மன்மதன் இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஏனோ தன்னாலே இருந்தால் அந்த சாங்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கன்னா ஹேண்ட்ஸம்ங்கிறீங்க, இது ஹேண்ட்ஸமா இன்னும் ஒரு போலீஸ் காப் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கா. உங்களோட ஷோல்டரில் நீங்கள் கை வச்சுருப்பீங்கள்ல, ஜிம்மினோட ஷோல்டரா மொச்சின்னு சொல்லும் போதே தெரிய வேணாமா, அது ஜிம்மின் தான். ஸோ அப்படியே வந்து அந்த கையை தட்டி விட்டுட்டு ஒரு போலீஸ் காப் கிட்டே நீங்கள் இப்படி தான் மரியாதை இல்லாமல் நடப்பியா, அதுவும் ஒரு டிசிபி கிட்டே நல்லா டிசிபியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலேயும் கீழே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் சீக்குள்ளே டங்கை விட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இவன் ஒரு மார்க்கமாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் வரக்கூடாது, காப்ஸ் பொண்ணெல்லாம் அதுவும் காலேஜ் படிக்கிற பொண்ணு இல்லை அதுக்கும் கீழே தான் இருப்பா போல, சின்ன பொண்ணுலாம் எதுக்கு நீங்கள் இங்கே விடுறீங்க, அந்த பொண்ணு அந்த பக்கம் வத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு டேரரான வாய்ஸை சொல்லிட்டு உள்ளே அப்படியே போகிறாரு. நீங்கள் நான் சின்ன பொண்ணா யாரை பார்த்து சின்ன பொண்ணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடியே அப்படி போயிட்டு அவனோட காலர் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனா யாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். போலீஸ் நீ பாட்டுக்கு என்னடா இங்கே ஒரு பெரிய மனுஷி பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எனக்கு கவனிக்காமல் போயிட்டுருக்கேன்னா யார் நீ பெரிய மனுஷி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே குனிஞ்சு பார்க்குறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி குட்டையாக தான் இருப்பீங்க, ஜிமினோட ஷோல்டர் ஹைட் தான் இருப்பீங்க. ஸோ லைட்டாக நெக் வரைக்கும் ஒரு உங்கள் தலை அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. ரொம்ப பெரிய மனுஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்லிப்பாக ஆகுது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் தான் வந்து ஒரு கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணணுமே, அதனால் உனக்கு என்ன வேணும் இப்போ சின்ன பொண்ணு, என்ன 11th படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன பார்த்தா நான் யாருன்னு தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றா அந்த அருவால பேரை சொல்லி புட்டாடாங்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்க. பின்னாடி இருந்து ட்ரூ உங்களை பார்த்துட்டு ஐயோ இந்த நாய்க்கு எங்கே போனாலும் இந்த சீன் மட்டும் குறையாது, போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வர போகிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. அதே சமயத்தில் ட்ரூ அப்படியே உங்கள் காலர் பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. மச்சி வேணாம் அது ஏதோ சாக்கு மூட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க மாதிரி அவள் அப்படியே உங்கள் காலர் பிடிச்சி அவள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து ஜிம்மினை பார்த்துட்ருக்கீங்க, அவள் ஜிம்மினுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்துட்டு உங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். விட்ரி ஒரு சிரிப்பாய் சிங்கத்தை சிறைக்குள்ளே அடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டைலாக்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அவளுக்கு இதை கேட்க முடியல, தயவு செஞ்சு விட்டுடி, கேட்க நாராசமாக இருக்குது. இங்கே பாரு நான் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போல்லாம் பண்ணனா இங்கே பாரு செருப்பு இருக்குல்ல, செருப்பு ஆமாம் செருப்பு அப்படியே அந்த ரோட்டோட கார்னரில் பாரு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டையும் பார்க்குறீங்க. அங்கே பாரு சாணி இருக்கா, அந்த செருப்பு அப்படியே சாணியில் முக்கிய அடிச்சிருவேன் அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் கப்பு செப்புன்னு அமைதியாகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின்னா அவன் அப்படியே உங்களை திரும்பி ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு இதுக்கப்புறம் நடந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன அவமான வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக நீங்கள் அப்படியே கிவி கூட ட்ரூ கூட போயிட்டுருக்கீங்க. கிவினே வருது. ஸோ ட்ரூ கூட அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச தூரத்துலேயே வந்து அவன் பார்க்க அழகாக இருக்கானே அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டரா மேடம் எப்போ கவனிச்சிங்க, அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஷர்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. நீங்களும் அவள் பின்னாடியே வந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அவள் பின்னாடியே சுற்றி நடந்துட்டுருக்கீங்க. மச்சி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி, சும்மாடி அவர் வந்து போலீஸ் ஓகேவா, ஆமாம் போலீஸ், நீ வந்து ஜஸ்ட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஏஜ் கேப் எவ்வளவோ இருக்கும், மேபி அதுவும் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ வந்து போலீஸ்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இவராக தான் இருக்கணும், ஏன்னா இந்த ஏரியாவுக்கு தான் வந்து அந்த போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. இவர் வேறு ஒரு இன்ஸ்பெக்டராக, அவரும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான், கண்டிப்பாக இவராக தான் இருக்கும். பார்க்க வேணால் அழகாக இருப்பார், அழகாக இருக்கிறது தானே ஆபத்து இருக்கும். இவருக்கு மேபி ஒரு 50 இயர்ஸ் இருக்கணும்னு அவ்வளோதான். நீங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு தரையில உட்காந்துறீங்க. மச்சி ஏன்டி இப்படி ரோட்டில் உட்கார அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படி இழுத்து நிற்க வைக்கிறா. நீங்கள் அவ்வளோதான், அவளோட ஃபோர்ஸ் தான், ஐ மீன் அவளோட கிரிப்பில் தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அப்படியே உங்கள் பாடி அப்படி லூஸாக விட்டுட்டீங்க, கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு செவிட்டு ஒரு அழகாக இருந்தால் தான் அந்த நாய் சரிப்பட்டு அப்படிங்கிற மாதிரி லுக்கு விட்டுட்டுருக்கா. மச்சி கொஞ்சம் ஆறுதலாக பேசுவேன்னு பார்த்தேன் தெரியுமா,
இந்த இது ஒன்றும் குறைச்சல, பார்க்க அழகாக தான் இருக்கான், என்ன ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னா மச்சி வேணாம் அப்படி சொல்லிட்டு வேணாம் கோப்பாளுங்க மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவள் தலையிலே அடிச்சுட்டு. ஸோ இவன் ஒருத்தி ஏன்டி இதுக்கு தான் அதிகமாக மூவிஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் பார்க்காதங்கிறது மீம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஒரே டைலாக்காக பேச வேண்டியது. அது இதெல்லாம் ரத்தத்திலே ஊதிடுச்சுனால இருடி ஓ பாசிட்டிவ் பிளட்டு தானே அப்படியே பிச்சு கொதறி எடுக்கிறேன். காமன் பிளட் குரூப்னு ஓவராக பண்ணிகிட்ருக்கா. வச்சி உனக்கும் ஓ பாசிட்டிவ் தானே, நீ எனக்கு பிளட் கொடுப்பேன்னொன்னே ஐயோ இவ தலை தாங்க முடியலையே, எது பேசினாலும் பைத்தியக்காரி மாதிரி ரிப்ளை பண்ணுறாடா. இப்போ உனக்கு என்ன தான் நான் பண்ணணுன்னு சொல்ல வரேன். அது அந்த போலீஸ்காரோட வீட்டை கண்டுபிடிச்சி, அது நீ போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்கிறது, அதான் நீ அவர் வீட்டை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கிட்ட ஒரு வீட்டில் குடி வந்து ஏம்மா அவர் வந்து போலீஸ் ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு வந்திருக்காரு, அவரோட ஜாப் பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வீடு அவங்களே அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் வேறு வீடு எவ்வளோதான் மேன்ஷன் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற, இப்படியும் வந்து வாடகையே ஒரு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கணும்னு இன்னொன்று, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு குடிசை வீட்டில் கூட தங்குவேன் அவனுக்காகன்னு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். இதே அப்சஷன் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, அதுவும் டாக்ஸிக்காலாம் இருக்குன்னு. நான் டாக்ஸிக்கா யாரை பார்த்து டாக்ஸிக்குங்கிறேன், எவனை பார்த்து டாக்ஸிக்குங்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எகிரிட்டு வந்துட்டுருக்கீங்க. இவத்தொல்ல தாங்க முடியலையே, இவன் உன்னெல்லாம் பெஸ்ட்டு அவன் வச்சுக்கிட்டதுக்கு என்ன சொல்லணும்டி அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. நீங்களும் மச்சி ஐடியா ஐடியான்ட்டுருக்கீங்க. அவளுக்கு அவ்வளோதான், உன்னை வில்லங்கத்துலேயும் மாட்டி விடாமல் நான் போக மாட்டேன் தோலை அப்படிங்கிற மாதிரி திரும்பி. போலீஸ் தான் எப்படி வந்து உன்னை மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும். நீ ஒன்று பண்ணி ஏதாச்சும் திருட்டு தரமாக பேங்க்கை கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு. அதுக்கெலாம் தெம்பில்லை உடம்பில் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு பேங்க்கெலாம் கொள்ளையடிக்க தேவை. அவன் வீட்டை கண்டுபிடிச்சி அவன் வீட்டில் எகி குதிச்சு கொள்ளையடி கரெக்டாக வீட்டுக்கு வருவான். வந்தோடனே மாட்டுறதுக்கு அவனே உன்னை தேடி வர வேண்டாம், நீயே அவனை தேடி வந்த மாதிரி அங்கேயே உன்னை கொத்த அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போக மாட்டான். அங்கே வச்சு உன்னை விசாரிப்பான், நல்லா மஜாவாக இருக்கும். பெட்டில் போட்டு கூட விசாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படியாங்க மாதிரி நீங்கள் அவ்வளோதான் நெளிஞ்சிட்ருக்கீங்க. ஷோ இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெடுத்து உன் கூட 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கேன்டி, அதுக்குன்னு இதெல்லாம் பார்க்கணுமாடி நீ, ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே தலையில் அடிச்சுட்டு நினச்சேன். அப்போவே நினச்சேன் என் பெஸ்ட்டிக்கு யார் மேலேயும் லவ் வரலையே, ஒரு க்ரஷ்ஷு கூட கிடையாது, இவன் மட்டும் லவ்வில் இறங்கினானா எப்படி இருக்கும்னு நினச்சேன். அதான் பார்த்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எதுக்குதான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டேவே அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதா அவங்களோட வேலை. ஐயோ இப்போ பேச கேட்டு நம்ம வேறு அப்படி இறங்கிட்டோம், அங்கேருந்தே அவனை நான் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் அவனை எங்கே போய் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட காலேஜ் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே நடந்தான் போவீங்க, அதனால் சீக்கிரமாகவே போயிடுவீங்க. ஸோ அதனால் எப்பவும் போல் சீக்கிரமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து 7 o'clock போல் இருக்கும். ஸோ 7 o'clock அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. இங்கேருந்து காலேஜ் போகணுன்னா ஒரு 45 minutes கிட்ட ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நடந்தே போயிட்டே இருக்கீங்க. நம்மளுக்கு 11 நம்பர் பஸ்ஸு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் பெஸ்ட்டே அவங்க கூட ஜாயின் பண்ணிடுறா. அவளோட வீட்டை க்ராஸ் பண்ணி தான் நடந்து போவீங்க. அங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அவளை வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிட்டு அவளை 2 பேரும் அப்படியே பேசி மொக்க போட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. என்னடி இப்போ பண்ணலாம், நேற்று சொன்னேன்ல, என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ட்ரூ கேட்குறா. நீங்கண்ணா அதான் நீ நேற்று சொன்னியே, அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே புகுறோம், ஃபஸ்ட்டு அவன் வீட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான். ஐயோ அந்த நாய் இது சீரியஸாக எடுத்துக்கிச்சு. ஏதோ நேற்று இவன் வாயை அடைக்கிறதுக்காக சொன்னால் இவன் அப்படியே சீரியஸாக எடுத்துட்டாளே, வாயை அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வார்த்தையை சொல்லாமல் ஆப்பிள் தூக்கி வாயை திணிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ராமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஏதோ சும்மா வந்து வாயில் வந்து அடிச்சு விட்டா இவன் அதை ஐடியானே நம்பிட்டாளா. சரி என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, அதான் கூட நம்ம இருக்கோமே, செருப்படி வாங்க போனால் கூட போகிறோம் அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டே இருக்கா. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இப்போ வந்து நீங்கள் அப்படியே ரைட் சைடு திரும்பி போயிட்டுருக்கீங்க. எங்கடி இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, வாயை மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ட்ரூக்கு வந்து ஒன்றுமே புரியல, அவங்க கூடவே அப்படியே வந்துகிட்டே இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போகவே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இங்கே இதுலேயே கூப்பிட்டு வந்தா வச்சு நான் கூட பேச மொத்தத்தையும் சேர்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வார்த்தையே வரல, என்ன சொல்கிறேனே தெரியாமல் வச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு அழுகிற நேரமே நின்றுட்டுருக்கா. அடைச்சி நாயே ஏதோ இல்லீகலாக பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ உன்னை வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது, எப்படியும் ஸ்டேஷனில் தானே இன்ஸ்பெக்டர் இருப்பார், அதான் அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போக வந்தேன்னொன்னே ஐயோ அதுக்கேண்டி இப்போ வந்த அப்படி சொல்லிட்டு பார்க்கக்குள்ள. ஸோ வீட்டிலேருந்து யாரும் வெளியே வர மாதிரி இருக்குது. நீங்கள் நான் முழிச்சு பார்க்குறீங்க. ஐ மீன் ஸ்டேஷன்லேருந்து யாரோ வெளியே வர மாதிரி இருக்குது.
யார் இது அப்படின்னு பார்த்தா ஒரு பையன் தான் வந்து டீ கொடுத்துட்டு போகிறான் போல். காலங்காத்தால டீயா, காலையில் காஃபி தானே குடிப்பாங்க, எவனா டீ கொடுக்குறாங்கன்னு இது ரொம்ப முக்கியம் பாரு சொல்கிற 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாரே நீ அவ்வளோ பெரிய தற்குறியாக இருந்து ஈவினிங் வந்தால் கூட பரவாயில்ல, ஸ்டேஷன்லேருந்து போகிற டைம் அந்த மாதிரியாச்சும் சொல்லலாம். நீ இப்படி காலங்காத்தாலாம் வந்திருக்கேன், இவன் வீட்டை எப்படியே கண்டுபிடிக்கிறதுனா இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா. இல்லை புரியல அப்படி சொல்லிட்டு கேட்கவே, இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போக போகிறதில்ல, ஸ்டேஷன்லையே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஸ்டேஷனில் இருக்கிற நாய் மாதிரி நம்ம அப்படியே வாலாடிட்டே இங்கே இருக்க போகிறோம். ஜிமின் வந்து வெளியே போனோடனே நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கு போக போகிறேன். கரெக்டாக யார் ஜிமின்? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு அது வந்தால் மட்டும் பத்தாது, அவன் பேர் தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஜிமின் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தார் அப்படின்னு கொட்டை இடத்துல டிவியில் போட்டாங்களே, அந்த டிவி மயிரை பார்த்தியா இல்லையா? ஐயோ நான் பார்க்கலைங்க. ஷோனெல்லாம் வச்சுட்டு எனக்கு மட்டும் ஒரு க்ரஷ் வந்துருந்தானா அவன் என்ன பண்ணுறான்னு ஸ்டாக் பண்ணியே அவனை சாமடிப்பேன். நீ என்னன்னா க்ரஷ்ஷு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்ட பற்றியா, தூக்கி போட்டான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அவ்வளோதான் டேரா போட்டிங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் வந்து நீ பாட்டுக்கு வீட்டோட வாசல்லையே அந்த செவத்தில் சாஞ்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து கார் நிற்கிது, வந்துட்டான் அமைச்சி அவன் தான் அமைச்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உள்ளேருந்து ஜிமின் அப்படியே ஹேண்ட்ஸமாக கார்லேருந்து இறங்கி இப்படியே வந்து அவர் பாட்டுக்கு அவ்வளோதான் எதையுமே கண்டுக்கல, டேரெக்டாக அவ்வளோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுறாரு. என்ன இவன் உண்மையிலேயே போலீஸ் தானா? எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும் போலீஸ் தான், சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. இவன் அப்படியே டேரெக்டாக உள்ளே போயிட்டான் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் போகுது போயிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது, ஜிமின் வெளியே வர மாதிரியே கிடையாது. ஸோ ஒரு லெவலோ கிளாக் போல் ஆகுது. இப்போ தான் ஜிமின் வந்து பொறுமையாக வெளியே வராரு. வந்து சுற்றி ஒரு லுக்கு விட்டுட்டு திரும்ப ஜீப்பில் ஏறி எங்கேயோ போகிறாரு. நீங்கன்னா மச்சி அவன் போகிறான்டின்னு பசிக்குதுடி, நான் காலையில் சாப்பிடல, நீ அட்லீஸ்ட் காலேஜுக்கு போயிருந்தா கேண்டில் வாங்கி தின்னுருப்பேன், சோறு போடாமல் நான் என்னை பாடாப்படுத்துறாள், பரவாயில்ல வாங்கி கொடுக்குறேன் வாங்கிட்டு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோதான். அவன் ஜீப்பில் போகிறான், நீங்கள் தரையில் நின்றுட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறது ஓடுறா சாமி ஓட்டத்தை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே ஓடியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிமினோட ஜீப் வந்து ஸ்லோவாக தான் போகுது. பிகாஸ் இன்ஸ்பெக்டரில் எங்கேயாச்சும் முக்கியமாக போகணுன்னா ஃபாஸ்ட்டாக போவான், ஏதாச்சும் கேதர் பண்ணுற மாதிரி அவன் பாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டே வந்து ஸ்லோவாக தான் ஜீப் போயிட்டுருக்கு. ஸோ ஜீப் போயிட்டு ஒரு வீட்டுக்கு மேலே நிற்கிது. ஜிமின் பாட்டுக்கு வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக மேலே போகிறான். ஒரு வேளை இது வந்து அவனோட வீடாக இருக்குமோ, இருக்க வாய்ப்பு இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவ்வளோதான் இது வேணால் வீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து உள்ளே போயிட்டு ஏதோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரான். என்ன மச்சி கையில் ஃபைல் மாதிரி இருக்குது, நான் அடித்து சொல்கிறேன் ஒப்பமானே, நான் கும்புற கொலசாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இது அவன் வீடு தான்டோன்னே ஐயோ இவன் கொலசாமியே கொண்டுருவா போலே அப்படிங்கிற மாதிரி ட்ரூங்க திருப்பி லுக்க விட்டு, எம்மா தாயே சம்மந்தமே இல்லாமல் ஏன் மேலே சத்தியம் பண்ணுவேன், அதுவும் ஒரு நியாயம், இது என்ன கொலசாமி கிட்டே போயிட்டேன். அப்புறம் நான் சத்தியமாக அது உண்மையாக இருந்தால் மட்டும் தான் மேலே சத்தியம் பண்ணுவேன், நீ செத்துட்டானா நான் யாரை டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஷோ இவ வேறு இதுக்கு ஏன் மேலே சத்தியம் பண்ணி என்னை சாவடிச்சிருக்கலாமே, ஏன் வீணாக வந்து அந்த கொலசாமி மேலே சத்தியம் பண்ணுற, அதான் விடுமச்சி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து நீங்கள் இருக்கிற டேரக்ஷனை பார்த்து ஜிமின் திரும்புறாரு. ஏம்மா போலீஸ் மூலையை பாருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரூ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. ஆட மானங்கிட்ட நான் ஏன் பின்னாடி எதுக்கு ஒழிகிறேன், நான் என்ன மரமா இல்லை, மயிர் ஒருங்க நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சி நின்று வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவர் திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நேராக போடு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கேயே இருக்கீங்க. ஸோ டைம் போகுது கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock ஆகுது. மச்சி இதுக்கு மேலே பசி தாங்காது என் பாடி, அவ்வளோதான். ஐயோ 2 நாளுக்கு அப்புறம் செத்து போன மாதிரி இருக்கடி, தெரியுதுல்ல, சோறு வாங்கி கொடுறி பசிக்குதுடி, நீ மட்டும் அப்படியே காலையில் அப்படியே வந்து ஏதோ புது மளிகை பூ மாதிரி இருக்க, அதெல்லாம் அப்படி தான் மச்சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் டக்குன்னு என்னடி எனக்கு மட்டும் இப்படி பசிக்குது, நீ மட்டும் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவள் திரும்பி செம்மையாக முறைச்சிட்டு உங்கள் கையிலேருந்து வாங்கி அவளும் சாப்பிட்றான். எங்கே இருந்துடி எடுத்துகிட்டு வந்தேன்? அப்புறம் இவ்வளோ நாள் இன்றைக்கி ஃபுல்லாக டேரா போட போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, எவனா சோறு எடுக்காமல் வருவானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் வாயில் சைடில் பண்ணு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு பத்தியா நாயே காலையிலேருந்து பட்னியில் வந்து சோறு குறின்னு ஏதோ பிச்சைக்கார மாதிரி கேட்டுட்டு இருந்தேனே, ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு இதுக்காச்சும் கொஞ்சமாக பிச்சு கொடுத்தியா, நீ பாட்டுக்கு அமுக்கிற. அப்புறம் நீ கேட்கல, எப்படி நீ வந்து பேக்கில் வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கேயே வந்து என்ன பண்ணுறது, அவ்வளோதான் பொழுது போகலை. ஸோ பேக்கில் ஒழிச்சு வச்சு இந்த ஃபோன் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் காலேஜில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் இருக்குது, ஃபோன் வந்து கொண்டு வரக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து கொண்டு போவீங்க, நம்மளால் ரூல்ஸை மதிப்போமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா உஷாராக தான் இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்குள்ளே போகலை அண்ட் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டால் அவ்வளோதான், உங்கள் அம்மா உங்களை பிறந்து எடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க.
அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக யூடியூப்பில் சுற்றுறது, உங்கள் பெஸ்டி ஃபோனை வாங்கிட்டு இன்ஸ்டாகிராம் சுற்றுறது, நல்லா ஜாலி பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ரோவை வந்து நான் இங்கே சொல்லுவேன். நீங்கள் வந்து அவங்க அம்மா அப்பா கூட கிடையாது. எப்போது நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிங்களோ அப்போவே வந்து உங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் தான் ஹாஸ்டலில் இருந்தால் ஃப்ரீடம்லாம் கண்டிப்பாக இருக்காது. நானும் என் பெஸ்ட்டியும் சேர்ந்து ஒரே ஹவுஸில் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் ஹெல்த்தியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் தங்கி தான் இப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எங்கே வேணாலும் போகலாம், நமக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியவாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ பட் உங்கள் அம்மா அப்பா வந்து அப்பப்போ சில விஷயத்த கண்காணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. காலேஜுக்கு வராளா புள்ள அந்த மாதிரி தான். இப்போ கூட உங்களோட நீங்கள் காலேஜுக்கு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடம்பு சரியில்லைனா முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அதனால் வந்து ஜஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா தான் வந்து மாதம் அதுக்கு வந்து வாடகை கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வேறு ஒரு ஹவுஸ்க்கு ரெண்ட்டுக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஹவுஸ் நல்லா இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் 2 பேருமே டாக்டர், அடிக்கடி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் 2 பேரையும் உங்களை கேர் பண்ணிக்க விட்டுருப்பாங்க. ஸோ ட்ரூவை பற்றி சொன்னோன்னா அவ்வளோதான், ஏதோ அவுத்து விட்ட மாடு மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அவங்க பின்னாடியே வந்துட்டுருப்பான். ஸோ அதனால் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அம்மா வந்து அவளை உங்கள் பேர் எடுத்தால் போதும், ஒயனா அப்படி எங்கே வேணாலும் போ, ஒயனா அப்படி சுடுகாட்டுக்கு கூட போ அப்படி சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ எனக்கெலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டிங்கன்னா நானுங்க வருத்தப்படணும், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இப்போது அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அப்படியே நீங்கள் காலையிலேருந்து ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக 8 o'clock ஆகுது, நைட் 8 o'clock ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த காடு எப்படின்னா ஜிமினோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு லைக் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி சும்மா காடெலாம் இருக்கும்ல, தோட்டம் மாதிரி, அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கீங்க 2 மரத்துக்கு பின்னாடி. இங்கே இருக்கும் நீ பாம்பு வந்து பட்டாக்ஸ்லாம் போட்டுச்சுன்னா செத்துருவோம் தெருத்தில், இப்போ மூட்டு ஆடி அப்படி சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சி வச்சுட்டு போயிட்டுருக்கா. ஸோ ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்ததுனால காலெலாம் ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஒரே பிளேஸில் உட்காந்தா ஒரு மாதிரி வலிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வலிக்குது. வலிக்குதுடி, ஷோ இப்போவுமே முட்டி சத்து கிளவி மாதிரி புலம்பு அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து நடக்கிறீங்க வாக்கிங் மாதிரி, இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி நடந்துட்டு. ஸோ அங்கே ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, மச்சி பானிபூரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாயிறீங்க. அவங்கள பிடிச்சிட்டு அந்த பையன் அக்கல்ல தட்டி போடுவார், போய் தின்றியான்னு வேணாம், நல்லா வயிறு நிறைய அளவுக்கு நீயே பேசிட்டேன், இதுக்கு மேலே இதுக்கு போயிட்டு தின்னுட்டு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு நினைக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. என் மச்சி நான் உள்ளே போகிறேன்னு என்ன போய் காய்கறி சாப்பிட போறியா, என் பிஸ்கெட் இருக்கும்டி, அதெல்லாம் இருக்கும் வாடி அப்படி சொல்லிட்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ரைட்டரா என்னமோ வளர்த்துட்ருக்கேன். ஸோ வேணாம், நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கே போகல, சூப்பர் மார்க்கெட்டுக்கே திரும்பி உள்ளே போயிட்டு ஸோ கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட காசுலாம் நல்லாவே இருக்கும், ஏன்னா டாக்டர் ஆச்சு அம்மா அப்பா, ஃபுல்லாக காசில் அப்படியே மறந்துட்டுருப்பீங்க. அதனால் வந்து அப்படியே வந்து நல்லா பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்பாடி வயிறு ஃபுல்லாக இருக்குது. மச்சி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, என்னடி நீ எதுக்கு வந்திருக்கோம், நீ என்ன வேலை பார்க்குற, நீ கெட்டு குட்டிச்சவராக போகிறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து வா மச்சி 2 பேரும் சேர்ந்து உருப்படாமல் போகும்னு சொல்லிட்டு என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன். கரெக்டாக, ரொம்ப கரெக்ட். ஸோ இவன் ஒருத்தி தின்னுட்டே இருக்கா, அப்புறம் கொஞ்சம் கொடுக்குறாள் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பிடிங்க அவ்வளோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே வந்து ஆல்ரெடி எதுக்கு வந்தவங்கதே வந்து நீங்கள் போய் நல்லா முக்குன்னு முக்கிட்டு இப்போ நடந்துட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தா ஜிமினோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீப் நிற்கிது. ஐயோ வந்துட்டான் போல ஆள் போடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீட்டு முன்னாடியே குட்டி போட்டது போன மாதிரி ஏதோ நாய் வீட்டு முன்னாடி சோத்துக்கு படுத்து கிடக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து யாராவது நம்ம வீட்டு மாதிரி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வெளியே வந்து ஏம்மா யாருமா நீ அப்படின்னு கேட்குறாரு. அது ஜிமின், நீங்கள் தானே புதுசாக வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர், ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இங்கே கொடுக்கக்கூடாது, ஸ்டேஷனுக்கு போமா அப்படிங்கிறாரு. நீங்கன்னா அது இல்லை சார், இதுதான் உங்கள் வீடா, இப்போ என்ன ஏதோ நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேலேயும் கீழே உங்களுக்கு விட்டுட்டு இருட்டில் வந்து நீங்கள் யார் என்னன்னா சரியாக தரல. ஆமாம்மா அதுக்கு என்ன வைப்போம், ஏதோ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, அதனால் பார்த்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இல்லை சார், நாங்கள் இங்கே தான் பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கோம் அப்படின்னோடனே ஓ அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவர்னா எதுவும் சஸ்பீஷியஸாக ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. நீங்கள் அவ்வளோதான் பக்கத்து வீட்டுக்கு அதை தட்டிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஏற்ற நேரமோ என்னமோ ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டு எங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களும் இதுக்காக தானே பல வருஷமாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம், ரெண்ட்டுக்காக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குற ரேட்டுக்கே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டு உடனடியாக இந்த மணியெல்லாம் கொடுத்து, அதுவும் எப்படின்னா இந்த வீட்டு ஓனர்கிட்ட எங்களுக்கு வந்து தங்குறதுக்கே இடம் இல்லை, நாங்கள் இப்போ தான் காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், நாங்கள் போன காலேஜில்
இங்கே எப்படிலாம் பண்ணி இப்போது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெரிய அப்படியே பீலாலாம் விட்டுட்டு கடைசியாக தங்குறதுக்கு இடம் இல்லைன்ட்டாங்களே, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு நாங்கள் எந்திரிச்சு நீங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு உடனே எங்கள் அம்மா கிட்டே ஜஸ்ட் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பீங்க. என்னம்மா வாய் நல்லா இருக்கியா, சாப்பிட்டே அப்படிங்க நான் அப்படியே அந்த படப்படப்படன்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அம்மா நான் வேறு வீடு மாற்றிட்டேம்மான்னு. ஓ அப்படியா, எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு வந்து போட்டு விட்ருப்பாங்க. அவ்வளோதான், அட்வான்ஸ் ப்ளஸ் ரெண்ட் எல்லாமே போட்டு விட்ருப்பாங்க. நீங்களும் வந்து அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி அண்ட் அவங்களோட பையன் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்கள் தங்குற மாதிரி. எப்படின்னா அவங்களோட வீடு வந்து மொட்டை மாடியில் இருக்கும். அது வந்து ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து மேலே இருக்கும். ஐ மீன் எப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் அவங்க வீடு இருக்கும், அதுக்கு மேலே மொட்டை மாடி, அவ்வளோதான். கீழே நீங்கள் இருப்பீங்க, மொட்டை மாடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போது அவங்க வீடு தான் கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அங்கேயே இருக்கீங்க. ஜிம்முன்னா இந்த பிள்ளையா இந்த வாய்ஸ் இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் யோசிக்கல. அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வேலை என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபைல்லாம் புரட்டி பார்த்துட்ருக்காரு. உங்கள் வீட்டோட விண்டோவும் ஜிமினோட வீட்டோட விண்டோ வந்து கனெக்ட்லாம் இருக்காது. உங்கள் விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் பெட்ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறது தெரியும். ஸோ அதனால் விண்டோ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் நல்ல நேரமோ என்னமோ தெரில, ஜிமினும் வந்து அவரோட விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் வந்து அவரோட ஃபைன்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள்னா என்ன பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் எப்படி நைட்டு தூங்க போகிறாங்க எப்படி இருப்பார். ஆல்ரெடி போலீஸ் வேறு மசில்ஸாக செம்மையாக இருக்குது, ஷர்ட்லெஸ்ஸாக அங்கே உட்காந்து அவர் அந்த ஃபைலில் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, அதை வச்சு தான் பார்த்துட்ருக்காரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், பிளாக் கலர் பேண்ட்டு. அண்ட் தென் அது பேண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ லூஸ் ஃபிட்டாக தான் இருக்குது. அண்டு ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நல்லா ஹேர்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. அப்படி உட்காந்து பெட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கன்னா ஆஹா என்ன இப்படி ஒரு காலை காட்சி கிடையாது, இரவு காட்சிடா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஜன்னல் அப்படியே வந்து முட்டு கொடுத்த மாதிரி உங்கள் கையை வச்சுட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பின்னாடி ட்ரூ வந்துட்டு என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் டக்குன்னு 2 நிமிஷம் ஃப்ளென்ச் ஆகி பயந்து போயிட்டு என்னென்னமோ தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த ஜன்னலையே அப்படியே சாஞ்சிட்டிங்க. அடைச்சி மூட்டு பாடுறி அப்படி சொல்லிட்டு அவள் ஜன்னலை சாத்திட்டு உங்கள் அப்படியே பெட்டில் இழுத்து அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். நீங்களும் அப்படியே ஜிம்முன்னு நினச்சி நல்லாவே ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவுமே ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிற பொண்ணு தான் 6 o'clock போல் தான் எழுந்திருப்பீங்க. இப்போ கரெக்டாக 4 o'clock ஏதோ அந்த மாதிரி எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ட்ரூ வந்து நல்லா அவளை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கா. அவன் ஆல்ரெடி 3 o'clock எழுந்திரிப்பான். எழுந்திரிச்சிட்டு அவளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு 4 o'clock படுத்து கிடக்கிறா போல். நீங்கள் அப்படியே வந்து ட்ரூ ஒரு கீழே ஒரு குடிஞ்சு பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ட்ரூ டக்குன்னு உங்களை முடியை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு யாரே நீ இந்த டைமுக்கு சேவல் கூட முழிச்சிருக்காதுடி, நீ ரெடி பண்ணிகிட்ருக்கா. மச்சி எல்லாம் ஜிம்மன் போலீஸில் சீக்கிரமாக தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி குடுன்னு நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போயிட்டு நீங்கள் பாட்டு கீழே அந்த வால் இருக்கும்ல காம்பவுண்ட் செவர் அதில் தான் நீங்கள் போயிட்டு அப்படியே வரானாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னும் நீங்கள் அங்கேயே இருக்கீங்க. 5 o'clock ஆகிடுச்சு, அங்கேயே இருக்கீங்க. 5:30 ஆகிடுச்சு, அங்கேயே இருக்கீங்க. ஸோ என்னடா இது பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு ட்ரூ வந்துட்டு பிளேட்டில் என்னமோ சம்திங் ஒரு ஃப்ரூட் மாதிரி வச்சுருக்கா. ஸோ ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருக்கா. அதை அப்படியே வந்து உங்களை கூட்டி விட்டுட்டே என்னடி பார்த்துட்ருக்கேன் வந்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டி விட்டுட்டே கேட்டுட்ருக்கா. நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டே வருவான் வெயிட் பண்ணு, போலீஸ்னால் சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இந்த நான் என்ன தூங்க முடியாது இருக்கும் போல தூங்கிட்டு இருக்கானா நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எப்போ நான் வருவான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆப்பிளுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏறுமாச்சி நேற்று ஆரஞ்சு வர வாங்கிட்டு வந்தாங்க, அதையாச்சும் ஊர்ஸ் போட்டு வரேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிவிட்றீங்க. ஸோ டக்குன்னு வந்து ஜிமின் வெளியே வராரு, போலீஸ் யூனிஃபார்ம், ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. அண்ட் தென் வாட்சை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து அவரோட கன்னை தூக்கி பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. மச்சி ஸ்வீட்டு என்னன்னா வேகமாக ஓடி வந்து அவனும் அந்த ஸ்வீட்டை கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து வேகமாக ஜிமின் முன்னாடி போய்ட்டு ஏதோ பூதக்குட்டி மாதிரி குதிக்கிறீங்க. அவன் கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுப்பான் அந்த கார் எடுக்கிறதுக்காக. ஸோ நீ அப்படியே பூதக்குட்டி மாதிரி குதிக்கவே ஒரு நிமிஷம் ஃப்ளென்ச் ஆகிட்டு டேய் போலீஸ் தான் நான் இனிமே பயம் கொடுத்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறா. உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், என்னென்னா நான் தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே முன்னாடி நீட்டுறீங்க. ஸோ நீங்களே வந்து ட்ரூ அவள் கையால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பீங்க. எங்கம்மா எனக்கு தெரியவே தெரியலன்னு கேட்டிங்கன்னா அதை செஞ்சிங்க, நான் தான் சொல்லலை. ஸோ அதனால் வந்து அப்படியே நீங்கள் அதை முன்னாடி நீட்டினோன்னே நேற்று வந்த குட்டிச்சாக்கா நீ தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய்ட்டு அவர் ஜீப்புக்குள்ளே போட்டு அவர் பாட்டுக்கு ஏறி கிளம்பிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிற வரைக்கும் அந்த கார் திரும்புகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ட்ரூ டக்குன்னு உங்கள் மண்டையில் அடிச்சுட்டு வாடி ஃபஸ்ட்டு காலேஜ் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கும் ரெடி ஆகிட்டு. ஸோ காலேஜ் ஃபுல்லாக ஜிமினோட தாட் தான். அந்த காலேஜ் அப்படியே வந்து எண்ட் ஆகுது. திரும்ப நீங்கள் அப்படியே வந்து வேகமாக அப்படியே வந்து ரொம்பவே பொறுமையாக தான். ஸோ காலேஜ் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கும், அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க.
ஏன் மச்சியும் உசுரை வாங்குற, நீ மட்டும் போகிறதா இல்லாமல் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்ட பார்த்தியா. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நம்ம நடந்து போகணுன்னா. அட்லீஸ்ட் பஸ்ஸு பிடிச்சி எதுக்காச்சும் போகலான்னு பார்த்தா அது வந்து சந்தாக கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸு பிடிச்சி போனால் சுற்றி போகிற மாதிரில இருக்கும். சாப்பிடுச்சுட்டு மச்சி போனீங்க 1 மணி நேரம் ஆகும் நான் போகிறதுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே நடந்து ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்றீங்க. அதுக்கப்புறம் டின்னர்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஷார்ப்பாக 9 o'clock ஆகுது. ஜிமினோட கார் சவுண்டும் கேட்குது. நீங்கள் வெளியே போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டார். ஸோ நீங்கள் அதே மாதிரி அவங்களோட காம்பவுண்ட் செவல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நான் என்ன இந்த புள்ள பண்ணுறா அப்படி மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வெக்கமே இல்லாமல் பல்ல காமிச்சிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஸோ மேலே போயிட்டு அவரோட ஸ்பெஷல் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து குளிச்சுட்டு வந்து அதே மாதிரி பைஜாமாஸ் ப்ளஸ் ஷர்ட்லெஸ்ஸாக வந்து இப்படி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு வந்து இப்படியும் வந்து ஒரு 1 week ஸ்கிப் ஆகிருக்கும். அவர் எப்போவும் பெட்டில் வந்து உட்காந்தாலும் ஒரு மாதிரி யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். என்னமோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. இன்றைக்கி அதே மாதிரியே நீங்கள் வந்து சுத்தமாக வந்து அவருக்கு வந்து யாரா அந்த பொண்ணு அடிக்கடி காலையில் பூதக்குட்டி மாதிரி குதிக்கிறா, ஹாய் சொல்கிறா, எப்படி இருக்கீங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிறா. அதே மாதிரி நம்ம வந்தோடனையும் பூதக்குட்டி மாதிரி வந்து குதிக்கிறா, நல்லா விசாரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை பற்றி தான் தாட்ஸு சம்டைம்ஸ் ஓடி இருக்கும். யாரா அவ ஏதோ பேய்க்கு பிறந்த குட்டி மாதிரியே தெரியுறாளே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ அதே மாதிரி பெட்டில் உட்காந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து கொஞ்சம் வரதுக்கு லேட்டாக இருக்கும். 10 o'clock தான் வந்திருப்பார். நீங்கள் இன்னும் வந்து நீ 12 மணிக்கு கூட வாராசா, நான் உன்னை சைட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டேன், அடுத்ததாச்சும் மூவ் எடுத்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வந்து அவரே பார்த்துட்ருக்கீங்க. ட்ரோனா நீ என்னமோ பண்ணு நாய் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறா. நான் எத்தனை நாளைக்கு இவளுக்கா தூக்கத்தை கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் தூங்கிட்டுருக்கா. நீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து யாரோ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் பார்க்குற டேரெக்ஷனை திரும்பி பார்க்குறாரு. நீங்கன்னா பல்ல காமிச்சிட்டு ஹாய்ங்கிறீங்க. ஜிமினுக்கு இந்த நாய் தான் இப்படி வந்து ஃப்ரீ ஷோ பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த விண்டோவை சாத்திடுறாரு. என்னடா விண்டோவை சாத்திட்டான், ஐயோ இதுக்கு மேலே அவ்வளோதான் போலையே, ஃப்ரீ ஷோ கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவங்க கழுத்து பிடிச்சி படுத்து தூங்கிடுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்குறா. ஸோ நீங்களும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் போயிட்டு உங்களோட காம்பவுண்ட் வால்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் எப்பவும் போல் வராரு. வந்தோடனே அந்த டைம் நீங்கள் அப்படியே முன்னாடி போய் நின்றுட்டு ஜிமினா நான் வந்து இன்ஸ்பெக்டர், கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்கள் எப்படியும் ஒரு பீப்புளாக இருந்தாலும் ஐ மீன் நார்மல் ஹியூமனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். சார் மட்டும் என்ன ஏலியனா ஆர் சம்திங் சூப்பர் பவர் உள்ள ஹியூமனா இல்லை சூப்பர் நேச்சுரல் ஹியூமனா? இல்லை நீங்களும் நார்மல் ஹியூமன் தானா? அதோ பெருசாக அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோதான், யாரை பார்த்துட்டு என்ன வார்த்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கோவந்துட்டுருக்கேன். இந்த ட்ரூனா ஐயோ எங்கே அந்த நாய் போச்சு, காலையிலே சைட் அடிக்க ஓடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் எடுத்து மூட்டு தூங்கிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஓகேவா, அதனால் வந்து காலேஜாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்கா. நீங்கன்னா போயிட்டு சண்டை வளர்த்து நிற்கிற மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயோ நமக்கு க்ரஷ் இல்லை, ஒரு சைட் இல்லை, ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டே அது ஜிம்மின்னு சொல்லிட்டு குழந்தை நிற்கிறீங்க. யாராவ அம்பியாவும் இருக்கா, அண்ணியனாகவும் இருக்கா, ரெமோவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. என்ன ஆனிட்டுருக்கா. சரி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் நகர்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஜீப்பில் உட்காராரு. ஜிம்மின் அப்படி சொல்லி நீங்கள் கையை பிடிக்கவே இன்னும் பசங்க கையை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டெத் கிளார் விடுறாரு. நீங்கன்னா என்ன இவ்வளோ அழகாக க்யூட்டாக ஹாட்டாக முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கிவிட்டே சொல்லிடுறீங்க. இது ஹாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கையை தட்டி விட்டு அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ப்ளஷ்லாம் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு ஃபேஸை தொட்டு பார்த்துட்ருக்காரு. ப்ளஷ் ஆகுறியா ஜிமினா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் மிரரில் எட்டி பார்க்குறாரு. ஆமாம் ப்ளஷ் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு நம்மளுக்கு முன்ன பின்ன எவ்வளோ இப்படி சொன்னதில்லையே அப்படி சொல்லிட்டு சைட் மிரர் இருக்கும்ல தெரியுமா, லைக் ட்ரைவ் பண்ணுறாங்களா சைட் மிரர் ரைட் சைடில் இருக்குமே, அது வழியாக பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் நின்று பல்ல காமிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஹேண்ட் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டொமக்கிட்ட வச்சுட்டு அப்படியே வந்து பல்ல காமிச்சிட்டு ஒரு மாதிரி மண்டே ஆடிட்டுருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து அவர் பார்த்துட்டே இருக்கார். அந்த சமயம் வந்து பின்னாடி உங்கள் புடனில் யாரை அடிச்சுட்டு வாடி ஏறுமா அப்படி சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அது ட்ரூ தான். யாரும் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கதே நம்ம பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறாரு. அந்த பொண்ணு மாதிரி அமைதியாக வச்சுருக்கலாம், இவன் ஏதோ அழுத வாழ் மாதிரி தெரியலாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஸோ ட்ரூ வந்து உனக்கு நல்லா ஐடியாவாக கொடுக்குறேன், நீ ஒன்று பண்ணு, செயினுக்கு அவனும் போலீஸ்கார் இல்லைனா என்ன எங்கள் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டாங்க போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவர் பார்த்துக்காருனோன்னா இன்ஸ்பெக்டர் எப்படி செயின்ட்டு காலவாண்ட கேஸ்க்கெலாம் வருவார்னோன்னா அதெல்லாம் வருவார் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சு பார்த்துடா. நீ உண்மையாக சொல்லு, சிங்கம் மூவி தானே பார்த்தேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அதெல்லாம் கிடையாது, நீ போய் சொல்லுடி அப்படின்னா நான் வேணா என் பெஸ்ட்டியை காணணும்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவான், நான் சிறப்பாக அடிப்பேன், நான் வேறு ஏதாச்சும் போய் சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னால் நீங்களும் அப்படியே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற போலீஸ்லாம் என்னம்மா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை நான் இன்ஸ்பெக்டர் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்காருன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்ஸ்பெக்டர் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க.
ஸோ அவங்களும் வேறு வழியில் இந்த பிள்ளையை அனுப்ப முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜிமின் கிட்ட போய்ட்டு கேட்டு வராங்க. சரி உள்ளே அனுப்பு, ஆச்சு இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே இப்படி ஜிமின் வந்து கேஸை ஃபைலை பார்த்துட்டே வந்து கீழே குறைஞ்சிட்டே இருக்காரு. ஸோ ஃபைலை பார்த்துட்ருக்காரு டேபிளில் உட்காந்துட்டு. நீங்கள் அப்படி உள்ள அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆனோன்னா சொல்லுங்கள் மிஸ் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி போய்ட்டு டேக் யூர் சீட் அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படியே போய்ட்டு உட்காந்துவீங்க. இன்னும் ஜிமின் ஸ்டில் அந்த ஃபைலே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து உங்களை பார்க்கல அப்படி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. கூலிங் கிளாஸ் தான் போட்டிருப்பாரு. அட பாவி, இல்லை எனக்கு புரியல, உள்ளே உட்காந்துருக்கிறா கிளாஸ் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்ருங்க. டக்குன்னு அந்த கண்ணாடியை கழட்டிட்டு ஏய் நீயா, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீக்கு அப்படியே டங்கு சீக்கில் ரோல் பண்ணிட்டு கேட்குறாரு. நீங்கண்ணா ஐயோ ஹாட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே அது என்கிட்ட ஒரு விஷயத்த காணணுன்னே என்ன காணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து கேட்குறாரா. அப்படின்னா கொஞ்சம் அந்த டேபிளில் வந்து அவர் 2 ஹேண்டையும் ஃபோல்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்பாரா. நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கே அவங்க ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அது என் ஹார்ட்டை காணுன்னு எதே ஹார்ட்டை காணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடி போயிடுறாரு. யாரா இந்த பைத்தியக்காரி மென்டல் ஹாஸ்பிட்டல் டேரெக்டாக ஓடி வந்துட்டாராங்க. என்ன லூசா நீ, ஹார்ட்டை காணுனா போயிட்டு ஏதாச்சும் ஒரு நீ எதையும் பார்க்க வேணாம், போய்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக பாரு நல்லா இருக்கணும்னு. அது என்னோடய ஹார்ட்டை காணும், யார் திருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியணுன்னே. இவன் ஏதோ மோசமாக ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. சரி யாரை திருந்தாங்கன்னு சொல்லணும், நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவர் சொல்கிறாரு. யாராவது பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அப்படின்னு கையை கட்டணும்னா கொய்யால் அப்படி சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கை தூக்காது. நீங்கள் நான் எடுத்தேன் மாதிரி ஒரு ஓட்டம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறீங்க. என்ன இந்த புள்ள இப்படி ஓடுது அப்படிங்கிற மற்ற கப்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு வந்து லைட்டாக ஜெமினுக்கு சிரிப்பும் வருது. அதே சமயம் யாராவது பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. சரி நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ட்ரூ உங்கள் கூட கனெக்ஷனில் தான் இருப்பான் ஃபோனில். ஸோ அதனால் மச்சி எப்படி மச்சி என்னோடய ஐடியானோன்னே சூப்பர் ஐடியா, நீ வீட்டுக்கு மட்டும் வாங்கிறானா. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு எப்படி ஐடியா அப்படிங்கிறீங்க. அவங்க முட்டியை பிடிச்சி கட்டி காதை பிடிச்சி திருக்கிட்டு பைத்தியக்காரி எதையாச்சும் வேணும் திருடி போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனாவா அப்பப்போ வந்து உங்ககிட்ட பேசி கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நேரடியாக போய் ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டலில் தப்பிச்சு அந்த பைத்திய மாதிரி ஹார்ட்டை காணுன்னு சொன்ன பார்த்தியா நீ அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பட்டக்கு சார் அடி போடுறான். மச்சி பட்டு மூட்டு போயிடுடி பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள அடி போடுறான். இதுக்கு மேலே வர வழி இல்லை, நீ ஒன்று பண்ணு. இதுக்கு மேலே அவர் உங்ககிட்ட அடிக்கடி வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டேரெக்டாக அவர் வீட்டை போய் திருட போயிடணும். இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இன்றைக்கி நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்பவும் போல் 9 o'clock ஆகுது, இன்னும் ஜிம்மின் வரல. இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாஸ்க்கு எல்லாம் போட்டு ஏதோ ராம்பிசஸ் மாதிரியே ஃபுல்லாக பிளாக்கு மாஸ்க்லாம் போட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. மச்சி நீயும் வாயேன், நான் இதுக்கு நீயும் வரணும். இல்லை நானும் வரேன். இல்லை புரியல. நீயும் வாயேன், என்ன தூக்க கழகத்தில் இருக்கேன், போய் தூங்கிட்டான். நான் இல்லடி இப்போ நான் போகிறேன், நீயும் கூட வந்தால் நல்லா இருக்கணும்னு. இல்லை புரியல, இது எப்படி இருக்குது தெரியுமா, விளக்கு பிடிக்கும் வாயேன் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு. ரைட்டரா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு செவையடி குதிச்சு கேமராலாம் இருக்குது முன்னாடி. பட் அதை நான் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் பாட்டுக்கு மெயின் ரோடு வழியாகவே எதிரி குதிச்சு உள்ளே வந்து டோர்லாம் சாந்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பைப்லாம் பிடிச்சி பால்கனி வழியாக உள்ளே போயிட்டு கடைசியில் எப்படி ஒரு ரூமுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக ஃபைல்ஸாக இருக்குது. ரைட் சைட் திரும்பி பார்க்குறீங்க, பெரிய கபோர்டு ராக்காக ஃபைல்லாம் வச்சுருக்காரு. லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குறீங்க, பெரிய கபோர்டு. அது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி பேரலாக இருக்குது. ஸோ எப்படி நான் சொல்கிறது, ஒரு ஷேப்பில் இருக்குங்க. அது ஃபுல்லாக அப்படியே வந்து புக்ஸாக இருக்குது. என்ன இவன் நாவல்ஸ் ஏதாச்சும் ரீட் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஷன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுக்கிறீங்க. என்சைக்ளோபீடியா சைக்காலஜி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் என்சைக்ளோபீடியா வாங்கி படிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜிம்மினோட ஃப்ரேக்ரன்ஸாக அடிக்குதா, அதனால் அப்படியே பெட்டில் போய்ட்டு நல்லா உருண்டுட்ருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் அதில் நல்லா போட்டு உருண்டுட்டு உங்கள் காலெலாம் போட்டு தேய்ச்சிட்டு எதுக்கு வந்தீங்க, நீங்கள் எதுக்கும் வரல. ஸோ ஆனால் வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு அவனை ரூமை பார்க்குறது, அவனை வீட்டை சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி தான் ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம பெரிய வீடு, ஓகேவா. அது என்ன அவ்வளோ பெரிய வீடாக வச்சுருக்கான், ஒருத்தன் தானே இருக்கான், குட்டி வீடாக இருந்தால் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது. கிச்சனே எத்தாதண்டியா, இந்த கிச்சனில் எங்கள் அம்மா அப்பா நான் என் தம்பி, எனக்கு ஒரு வேளை தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லோரும் இருந்தால் எல்லாருமே படுத்துருப்போமே அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு. ஸோ ஹாலே செம்ம பெருசாக இருக்குது. அதெல்லாம் போயிட்டு இங்கே ஒரு டிவி, அவனோட ரூமுக்கு ஒரு டிவி, பக்கத்து ரூமுக்கு ஒரு டிவி, எதுக்குடா இத்தனை டிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நான் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் போயிட்டு
ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ சுற்றி பார்த்தோமே பாத்ரூம் நம்ம சுற்றி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாத்ரூம்குள்ளே போய்ட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இதில் டச் பண்ணால் இங்கே தண்ணி வருது, அதில் டச் பண்ணால் இங்கே தண்ணி வருது, ஜிம்மின் இந்த சோப்பில் தான் குடிப்பானா, இந்த பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவானா, இந்த ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கையில் வந்து ஸ்ப்ரே அந்த லோஷன்ஸ்லாம் கையில் போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம மேலே என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ராஜாவாக இருக்க வாழ்கிறான்ப்பா, நம்மளும் ஒரு போலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. ஏதோ டூருக்கு வந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஆகாத்து ஒயின் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ கிட்டே வந்து சின்ன ஒரு வால்போர் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஜஸ்ட்டு டவல் அண்ட் தென் ஒரு பைஜாமாஸ் அண்ட் ஜிம்மின் போகிற ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குது. ரைட் ராமாப்பில் இதை தூக்கி நீங்கள் போட்டுற பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஜிம்மின் வருவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ திறந்த வீட்டில் புகுந்த நாய் மாதிரி அப்படியே பாத்ரூம் டோரையும் திறந்து போட்டு அவ்வளோதான் உள்ளே போயிட்டு அங்கே பாத்டப் இருக்கும். அதில் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே அப்படியே படுத்துடுறீங்க. ஃபுல்லாக இருக்கிற எல்லா லோஷன்ஸையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே நிறையா வருது. ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி என்னமோ பண்ணி ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக ஊற்றி நல்லா ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே வந்து குளிச்சிட்ருக்கீங்க. ராஜா வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக குளிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. பட் நீங்கள் அதையும் நோட் பண்ணல. ஜிமினா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை நினச்சி தான் கனவு கண்டுட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ போதும் நம்ம எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டோம், ஜன்னி வந்து செத்துற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா கிட்ட அவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஜிம்மன் நிற்கிறாரு. அவ்வளோதான் ஒரு நிமிஷம் அப்படியே பாட்டப்புக்குள்ளே அப்படியே உள்ளே தலையை முக்கிட்டு 2 ஐஸ் மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்படியே உள்ளே புசுன்னு மூச்சு விட்டுட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்கள் ஹேர் அப்படியே கிரிப் பண்ணி வெளியே இருக்கிறாரு. லைக் உங்கள் நெக்கு கிட்ட காலர் போன் வரைக்கும் தெரியுது. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு காலர் போனை பார்த்துட்டு உங்கள் காலர் போன் கிட்ட வந்து ஒரு லைக் உங்கள் நெக்கு கிட்ட ஒரு வந்து மோல் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு என் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணுற, அது ஜிம்மின் சும்மா வரியா, அதுவும் ஏன் பாத்டப்பில் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்ச மாதிரியே தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு வர, இதை ரொம்ப நாளாக நீ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே, எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுற, சும்மா என்கிட்ட பேச வாலண்டரியாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம்? அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டுருக்கீங்க. அவனா அப்போ மேடம் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் அவ்வளோதான் ஷூ தான் எதுவும் போட்டிருக்க மாட்டார். ஜஸ்ட் உள்ளே வந்து டயனாக ரிமூவ் பண்ணிட்டு அவர் நின்றுட்டுருப்பார். டயனாக எதுக்கு போலீஸ்காரங்க போடுறாங்கன்னா ஏதோ வந்து ஒரு டங் ஸ்லிப்பாகி வந்துருச்சு. ஸோ அவர் வந்து அப்படியே ஒரு யூனிஃபார்மில் தான் ஸ்டில் இருப்பார். அப்படியே ஒரு பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கீழே போட்டு அப்படியே பாத்டப்பில் அப்படி உள்ள காலை வச்சு அவர் ட்ரெஸ்ஸோடு இறங்குறாரு. அவ்வளோதான், நீங்கள் இங்கே ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கீங்க, அவர் ட்ரெஸ்ஸோடு இறங்குறாரு. உங்களுக்கு அத்தாடி அப்பா சாமி யார் ராணி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் உள்ள என்ட்ராயிட்டு அப்போ நீ லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்னா அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுறீங்க. உங்களுக்கு வந்து எதையுமே ப்ராசஸ் பண்ணல, இன்னும் நீங்கள் ஏன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தலையை ஆட்டவே. ஸோ ஜிம்மின் வந்து அப்படியே பாத்டப் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், சின்னதாக தானே இருக்கும், ஒருத்தர் படுக்கமாக தான் இருக்கும். ஸோ ஜிம்மினுக்கே எங்கள் ப்ளேஸ் கரெக்டாக பத்தலை. ஸோ அப்படியே அவர் இன்னும் ஃபார்வர்டில் வெண்ட் ஆகுறாரு. அவரோட பாடி எப்படி உங்கள் பாடியில் வந்து ட்ரெஸ் ஆகிட்டுருக்கு. பட் ஜிம்மினால் அது எதையுமே ஃபீல் பண்ண முடியல, பிகாஸ் அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. உங்களால் அவரோட ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிம்மின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிஞ்சிடுறாரு. நீங்கள்னா ஏங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்டில் அப்படியே ஜிம்மின் வந்து நல்லா தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை போட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள்னா எப்பா சாமி ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் வந்து அந்த பாத்டப்பில் தான் இருக்கீங்க. பட் பாத்டப்பில் தண்ணி எதுவுமே கிடையாது. எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற நீங்கள் வந்து எழுந்திரிச்சு போயிட்டு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போனால் வீடு, இது நம்ம வீடு இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வீட்டு வாசலில் யாரும் நின்றுட்டுருக்காங்க. யாரா அது அப்படின்னு ஒத்து பார்த்தா ட்ரூ தான். அவள் ஓடி வந்து பாஞ்சு உங்களை ஹக் பண்ணிட்டு ஒயன் கழுத என்னடி அங்கேயே போயிட்டு ஏதோ குழி தோண்டி உள்ளே படுத்து வேம்பையர் மாதிரி சமாதி கட்டிட்டாங்களா உனக்கு, எங்கடி போய் தொலைஞ்ச, இன்னும் மம்மி மாதிரி இருக்க பார்க்க, என்னடி இது கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சும்மாடி நானே டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருங்க. ரைட்டரா குண்டு கட்டாக தூக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ உங்களை அப்படியே தூக்கிட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. போட்டு உங்கள் வீட்டுக்கு தான். ஸோ ட்ரூ வந்து கொஞ்சம் டாம்பாய் மாதிரியான கேரக்டர் தான். அது எப்போ வந்து ஸ்டோரியோட எண்டிங்கில் சொல்கிற பார்த்தியா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் கொஞ்சம் நட்டுக்கல்ல கேஸு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ட்ரூ உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டு இந்த நாய்க்கு வர வாழ மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நமக்கு என்ன, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நம்ம சமாளிச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இன்றைக்கி காலேஜ் இருக்குது, இந்த நாள் இப்படி போட்டு தூங்குது, என்ன நடந்துச்சுன்னு வேறு தெரிலையே, அதுவும் நேற்று போயிட்டு போனால் ஏதோ ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்திருக்கு, ஊரில் அங்கே போயிட்டு அப்படியே பெட்லுக்கு அடியில் உருண்டு போய் தூங்கிட்டாளா, இல்லை ஜிம்மின் தூங்கணுன்னா அவன் மேலே படுத்து தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் வந்து ஆல்ரெடி அவள் ஓவர் திங்கரு நல்லா
பல விதத்தில் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, என்ன ட்ரூ கனவுல கூட அழகாக இருக்கணும்னா இங்கே பாருங்க, ஏன் கிட்ட தான் ஃப்ளவர் ஜார் இருக்குது, அப்படியே தூக்கி ஒரே ஓட்டை மண்டை பீஸாக சதைடும். ஜார் செத்துறதோ இல்லையோ மண்டை சதையோ செத்து போயிடும் பார்த்துக்கணும். ரைட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துடுறீங்க. ஸோ அவளை வந்து காலேஜுக்கு போகிறது மண்ணாங்கட்டியாக இவ கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பான். ஸோ ஒரு 1 ஹார்லேயே வந்து டோர் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ அவள் கீழே போய்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு யாராது அப்படின்னு பார்த்தா ஜிமின் தான். வயனங்க அது சார் உள்ளே தான் தூங்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு, என்ன உன் பொசுக்கு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான், முன்ன பின்ன கூட பேசுனதே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஐ மீன் ட்ரூ பார்த்துட்ருக்கான். ஸோ உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எதையும் கண்டுக்கல. நான் பாட்டுக்கு ஏதோ சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ட்ரூவை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே படுத்துக்கிறான். நீங்களா ஜிம்மின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. ட்ரூக்கு தான் ஒன்றுமே புரியல, யார் இவன் வந்தா ஹக் பண்ணி தூங்குறா, ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட வந்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான்டா, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கா. ரைட்ரா இதுக்கு மேலே அவன் பார்த்துக்கோ, நம்ம காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் கிளம்பி அவள் அப்படியே போயிருப்பாள். ஸோ அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி பல்ல காமிச்சிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி பல்ல காமிச்சிட்ருக்கேன், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நேற்று அது மச்சி அப்படி சொல்லிட்டு நடந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப நாராசமாக இருக்குது, நீ வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எஞ்சி போயிடுறா. நீங்கள் நான் ரைட்டரா அப்படி சொல்லிட்டு ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. ஓ இவ ஒருத்தி சாவடிக்கிறாள், இதெல்லாம் பார்க்குறானே தலையெடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவளும் போய்ட்டு உங்களுக்கு குக் பண்ணிலாம் கொடுக்குறா. ஸோ நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு நான் போய்ட்டு ஜிம்மினை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குதிச்சு போகிறீங்க ஜிம்மினோட ஹவுஸ்குள்ளே. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூக்கி சுற்றிடுறாரு. இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்னா, ஓ ஹேண்ட்ஸமாக இருக்குண்ணா அப்படி சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டை உங்களோட ஃபோர்ஹெட் கிட்ட வச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறாரு. வலிக்குது இதுக்கே வலிக்குதா உனக்கு அப்படி சொல்லிட்டு வா, நான் வந்து உனக்கு இன்றைக்கி குக் பண்ணி கொடுக்குறேன், என்னோடய குக்கிங் ஸ்டைலை பாரு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு உங்களை எடுத்துகிட்டு போகிறாரு. இல்லை நான் ஆல்ரெடி சாப்பிட்றேன்னு இன்னொரு வாட்டி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள்னா சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. டக்குன்னு ஜிம்மினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவரும் இதோ வரேன், கொஞ்சம் கோச்சிக்காத, நீங்கள் வந்து ட்ரூ கூட நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் ரைட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவரோட சோஃபாவில் படுக்கிறது, ட்ரூவை கூப்பிட்டு இவன் வீட்டை பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ போயிட்டு மச்சி கிச்சனாக பாரு இப்படி சொல்லிட்டு 2 பேர் கிச்சன் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நல்லா கிச்சனே பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருக்கே. ரைட்டா என்ன இது அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. இவன் சமைக்கிறானா இல்லையோ எல்லாத்தையும் வாங்கி கொட்டி வைக்க வேண்டியது, நம்ம சமைப்போம். காசு பண்ணுமா வெஜிடபிள் ஆச்சே, அதுவும் காசில் தான் வந்துச்சு, அதை விட பற்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே குக் பண்ணி என்னென்னமோ சமைச்சிட்ருக்கீங்க. சாப்பிட்றாமோ இல்லையோ சமைப்போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டிஷ்ஷாக அப்படியே குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து அங்கேயே வந்து காலி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றா எடுத்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி ஃபுட் பாய்சன் ஆகி செத்து தொலைச்சிட போதும் நாய், அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றான். ஸோ டக்குன்னு யாரோ கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க. லைக் நீங்கள் வந்து அப்படியே கிச்சன் கவுண்டர் மேலே ஏறிட்டு ஃபுட்டை அப்படியே எடுத்து ஒரு வாயை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவன் வந்து உங்களுக்கு கூட்டி விடுற மாதிரி போஸ்ட்டாக திரும்பி பார்க்குறா. ஜிமின் தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு பாரு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. வீண் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்படியே வந்து இப்போட சேர்த்து தூக்கிடுறாரு. நீங்கன்னா அப்படி சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. ரைட்ரா வந்துட்டான்டா நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு மச்சி நீ பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே கிளம்பிடுறா. பாடுறா கழட்டி விட்டு போகிற பார்த்தியா, இங்கே இருந்தேன்னா அசிங்கமாக அடித்து பத்தாத குறையாக போம்பிங்க, எதுக்கு நானே போயிடுறேன்னே ப்ரில்லியன்ட் கேர்ள் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஐயோ இதுக்கு தான் நான் இங்கே இல்லை, அவமானப்படுத்துகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு வெளியே போகிறான். ஸோ செம்ம ஃபன்னாக இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. ஹாப்பி எண்டிங். என்ன மயிர் எண்டிங்னு இது கேட்டிங்கன்னா ஒரு எண்டிங் அவ்வளோதான். என்ன நானே வந்து இங்கே ஒருத்தி எப்படிடா கொண்டு போகிறது, பேசாமல் அப்படின்னு என் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடலாமா அப்படின்ட்டு இருக்கே. பட் நான் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டேன். என் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த சேனலை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே சத்தியமாக வந்து நான் சொல்கிறேன். கவலைப்படாதீங்க, உயிரோடு தான் இருப்பீங்க எல்லோரும். அண்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் எல்லாமே ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் போயிட்டு என்னமா ஹெல்த் இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு த்ரோட் பெயின் அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் இப்போ போயிட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கேன். நாளைக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணும். நான் சொல்ல மாட்டேன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டெய்லியும் சண்டே மட்டும்தான் வீடியோ வரும். சண்டே மேபி 1 or 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பட் சண்டே மட்டும் தான் வீடியோ வரும். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு டைமும் இருக்காது. ஸோ அதனால் வந்து சண்டே மட்டும்தான் வீடியோ வரும். நோட் பண்ணிக்கோங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். பை கைஸ்.